கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வசனம் 2 நாளாகவும் 26ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார். 2 நாளாகவும் 26ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார். இன்னைக்கு ஏசப்பா உங்ககிட்ட சொல்ற ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, தேவனை தேடுங்க. நீங்கள் உங்கள் சொந்த முயற்சியில் எல்லாமே செய்திடலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களே, வசனம் அழகாக சொல்லுது. பக்தன் தேவனை தேடினானா, கர்த்தரை தேடினானா, அப்போ அவனோட காரியங்கள் வாய்க்கப்பட்டது. அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் நடக்கணுமா? பல காரியங்கள் தடையாக இருக்குதா? நீங்கள் உங்களோட படிப்பை நம்புறீங்க, உங்கள் டேலண்ட்டை நம்புறீங்க, உங்கள் சொத்து சுகத்தை நம்புறீங்க, இதனாலாம் முடிஞ்சிடும், காரியம் நடந்துடும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனால் வசனம் சொல்லுது, தேவனை தேடும்போது தான் காரியம் வாய்க்கும். ஆமென். நீங்கள் தேவனை தேடும்போது நிச்சயமாக அந்த காரியங்களை வாய்க்க செய்வார். இது வரைக்கும் நீங்கள் உங்களோட நம்பிக்கை வேறு எது மேலேயாவது இருந்திருக்கலாம். இன்னைக்கு எஸ்பா கிட்ட சொல்லுங்கள், எஸ்பா என்னை மன்னிச்சிருங்க, இனி நான் உங்ககிட்ட இந்த காரியத்தை கொடுக்குறேன், உங்களை நம்புகிறேன், நீங்கள் நடத்துங்கன்னு சொல்லும் போது காரியத்தை நேர்த்தியாய் அழகாய் நடத்தி முடிப்பார். ஆமென். உங்களை பார்த்தா சொல்கிறாரு, சோர்ந்து போகாதீங்க, பயப்படாதீங்க, என்ன நடக்கலையே, இவ்வளோ தடையாகுது, என்ன பண்ணுறது ஏது நினைக்காதீங்க. ஏசப்பா உங்களை நோக்கி கூப்பிடுறாரு. நீங்கள் அவரை தேடி போங்க, நிச்சயமாக அவர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஆமென்.